மெய்வெளியின் அரசியல் வெளி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் அரசியல் வழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அரசியல் களம் தமிழ் தேசிய பரப்பில் மிக முக்கியமான களமாக, அது புலம்பெயர்ந்த வாழ்வியலையும் பிரதிபலிப்புகளை, தாக்கங்களை, எதிரொலிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு களமாக மாறியிருக்கின்ற சூழலை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நாங்கள் தற்பொழுது திருகோணமலை தொடர்பான கவனம், பலவிதமான அரசியல் தளம்பல்களை அல்லது சர்ச்சைகளை அல்லது பரபரப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலையை நாங்கள் காணலாம். திருகோணமலை என்றும் பொழுது மிக முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பிலும் சரி, உள்ளூர் அரசியலிலும் சரி, பூகோள அரசியல் கண்ணோட்டத்திலும் சரி ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்ற ஒரு இடமாகவே, பிரதேசமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருகோணமலை சார்ந்த அரசியல் அவதானிப்புகளோடு, சமூக செயற்பாடுகளோடு ஈடுபட்டிருக்கின்ற இளைஞர் என்ற வகையில் இன்று நாங்கள் ஒரு இளம் சமூக செயற்பாட்டாளரை இன்று அரசியல் களத்துக்கு நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். கேஷிகன் இளமுருகநாதன் அவர்களை மெய்வெளியோடு இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் கேஷிகன். மிக நல்லது. இளம் துடிப்புள்ளவர்கள் அரசியல் சிந்தனையோடு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பதை நான் உங்களுடைய முகநூல் தளத்துக்கூடாக உங்களை நான் தொடர்ச்சியாக அவதானித்து கொண்டிருக்கின்றேன். நன்றிகளோடு சில இளைஞர்களை நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் முதல் தலைமுறையினே இருக்கு. இளம் தலைமுறையினுடைய சிந்தனைகளை இணைத்துக் கொள்ள வேண்டியதும் முதல் தலைமுறையினுடைய கடமையாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் இந்த தற்கால அரசியல் தொடர்பாக, விசேடமாக திருகோணமலை சார்ந்த அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக உங்களோடு பேசலாம் என்று இருக்கின்றேன். 2009 ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசிய பரப்பில் திருகோணமலையை சார்ந்து எவ்விதமான அரசியல் தாக்கங்கள், மாற்றங்கள் தமிழ் தேசிய பரப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாக திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும், தமிழ் தேசிய அரசியல் ஒட்டுமொத்தமாகவே என்னுடைய பார்வையில் அண்மையில் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பதாக, குறிப்பாக 2024 பின்பதாக ஒரு இடதுசாரி கட்சி அல்லது முற்றுமுழுதாக இலங்கை அரசியலில் ஒரு பெரும் மாற்றமாக இருந்த விஷயம் வந்து தமிழ் தேசிய அரசியலையும் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இளம் சந்ததி, நான் என்னுடைய வயது பிரிவினர்கள் அல்லது இளம் சந்ததி என்று பார்க்கிற போது அவர்கள் மத்தியில் தமிழ் தேசிய கருத்தியல் அல்லது இந்த சித்தாந்தம் தொடர்பான தெளிவின்மையை கூடுதலாக அவதானிக்க முடியுது. அவர்கள் அதில் இருந்து விலகி போகிறார்களோ, தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான தெளிவின்மையால் அவர்கள் ஏதோ ஒரு பொதுவான ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட அரசியல் சித்தாந்தத்துக்கு பின்னால போயிடுவார்களோ என்ற பயமும், அவர்களுக்கு தமிழ் தேசிய கருத்தியல் அல்லது அதெல்லாம் என்னன்ற தொடர்பான ஒரு விளக்கமின்மையும் வந்து எங்களை இன்னும் பலவீனப்படுத்தி கொண்டு போகிறதை என்னால் பார்க்க முடியுது. அதில் இன்னும் திருவோணமலை என்ற சூழ்நிலையை பார்த்தோம் என்றால், நாங்கள் எங்களுடைய நிலம் சார்ந்தும் சரி அல்லது எங்களுடைய சனத்தொகை குடிப்பரம்பல் சார்ந்தும் சரி மிகவும் பின்தங்கியதாக அல்லது நாங்கள் மூன்றாம் தர பிரஜைகளாக போயிருக்கிற அந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறோம். குடிப்பரம்பல் ஆகட்டும், எங்களுடைய நில உடைமை ஆகட்டும், எங்களுக்கு முற்றுமுள்ளதாகவே எங்களுடைய உரிமை வந்து அந்த இடங்கள்ல இல்லாமல் போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை அல்லது ஒரு சூழ்நிலையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த அரசியல் மாற்றமும் வந்து எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து அல்லது தமிழ் தேசிய கருத்தியல்ல இருந்து நீர்த்து போக செய்கிற தன்மையைத்தான் ஒரு இளம் சந்ததியாக அல்லது ஒரு 2000க்கு பின்பு பிறந்த ஒரு இளைஞனாக செயற்பாட்டு தளத்தில் இருக்கிற ஒருவனால மிக விரக்தியோடையும் கவலையோடையும் நல்ல உணரக்கூடியதாக இருக்குது. மெய்வெளியின் அரசியல் வெளி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. Kith Cars. Strange noises, warning lights. Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Every repair fully tested, safety checked, done right. Kith Cars.
மிக மிக முக்கியமான மிக 3 விடயங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். இது முதல் தற்பொழுது இருக்கிற தலைமுறைக்கு இந்த தமிழ் தேசியம் தொடர்பான அந்த சித்தாந்தங்கள் தொடர்பான தெளிவு இன்னும் இல்லையோ என்ற ஒரு கவலை. இந்த தெளிவை கொடுக்க வேண்டியது முதல் தலைமுறை அரசியல்வாதிகளா? இது எதால் பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன் இந்த தவறு எங்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்துருக்கிறீர்களா? எப்படி அந்த பார்வையும் கூட இருக்கு? கட்டாயம். ஏனென்றால் அது எந்த விதமான சந்தேகமே இல்லாமல் இந்த தவறு நிச்சயமாக எங்களுக்கு முந்தைய தலைமுறை விட்ட தவறு தான். எங்களுக்கு இருக்கின்றது ஒரே ஒரு அரசியல் சித்தாந்தம் அல்லது எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய கருத்தியலை அடுத்த சந்ததிக்கு கடத்த தவறு இருக்கிறோம்னால் அங்க நாங்கள் தோற்றிருக்கிறோம். இவ்வளவு ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட இனம், எங்களுக்கு தனித்துவமான எவ்வளோ விஷயங்களை கொண்ட இனம் தன்னுடைய அந்த அரசியல் சித்தாந்தம் அல்ல தன்னுடைய அந்த வாழ்வியலை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்க தவறு இருக்கின்றால் அது இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துறதாக கூறின எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஒவ்வொருவருமே பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக குறைந்தது அவர்கள் தேர்தல் அல்லது இந்த கட்சிகள் ஆசனங்கள்ல பிரதிநிதித்துவப்படுத்துறதை தாண்டி நிச்சயமாக அடுத்த தலைமுறையை அரசியல் தெளிவடைய செய்திருக்க வேணும். அதை அவங்க செய்ய தவறி இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் மிக தூரமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் நிற்கிறதுக்கான முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். இந்த வழியில் ரெண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் இனப்பரம்பல் அல்லது எங்களுடைய விகிதாசாரத்தினுடைய தாக்கங்கள் அல்லது அது இனத்தினுடைய அந்த விகிதாசாரம் குறைந்து கொண்டு போகின்ற நிலவரத்தை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீங்க. இந்த விடயத்தை கடந்த பாராளுமன்றத்திலும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 46% புள்ளி 6 ஏதோ ஒரு வீதத்தில் இருந்த எங்களுடைய திருகோணமலையினுடைய தமிழ் மக்களுடைய இனப்பரம்பல் இன விகிதம் தற்பொழுது தீவிரமாக குறைவடைந்திருக்கின்றதாகவும் 18 இருந்த சிங்களவர்களுடைய இன விகிதம் 26க்கு மேல் அதிகரித்திருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டியதாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே இந்த விகிதாசார மாற்றம் திட்டமிட்டு சிங்கள குடிப்பரம்பல் கொண்டு வரப்படுகின்றதா அல்லது எங்களுடைய குடிப்பரம்பல் நகர்ந்து போகின்றதா தளர்ந்து போகின்றதா? எப்படியாக நாங்கள் அதை பார்க்கலாம்? எப்படி உங்களுடைய பார்வை இருக்கின்றது? நிச்சயமாக இதை 2 கோணங்கள்லையுமே பார்க்கலாம். ஒரு பக்கம் முதலாவதாக எங்களுடைய தவறை நாங்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும். நாங்கள் அதிக அளவிலேயே எங்களுடைய ஆக்கள் அல்லது எங்களுடைய மாவட்டம் அல்லது எங்களை பாரம்பரியமாக கொண்டவர்களும் இந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்தோ அல்லது புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அது எங்களுடைய மிகவும் பாதித்திருக்கிறது அல்லது அந்த குடிப்பரம்பிலேயே தாக்கம் செலுத்தி இருக்கிறது. அது ஓரளவுக்குத்தான், அது மிக சொற்ப அளவில் தான். அது இடம்பெயர்ந்தவளோ புலம்பெயர்ந்தவர்களோ மிக குறைவாக இருந்தாலும் 18 இருந்த சிங்களர்களுடைய சனத்தொகை சடுதியாக அதிகரித்தமைக்கான காரணம் திட்டமிடப்பட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள். மிக முக்கியமாக பார்க்கின்ற போது பல எங்களுடைய திணைக்களங்கள் அல்லது அரச கட்டமைப்புகள் ஒவ்வொன்றுமே அந்த குடிப்பெரம்பலை மாற்றுவதிலேயே ஒரு ஒருமித்த தன்மையோடு செயற்பட்டு இருக்கின்றது. இளைஞருடைய அரச கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விஷயத்திலையும் அவர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைவு இருந்ததே கிடையாது. உதாரணமாக பார்க்க போனால் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காது. எப்ப மழை வரப்போகுது, எப்ப வெள்ளம் வரப்போகுதுன்னு அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த ஒருங்கிணைவு அவர்களிடம் இருக்காது. தெரியாமல் தான் இந்த விஷயம் எல்லாம். ஆனால் எப்படி தமிழர்களுடைய சனத்தொகை பெரம்பலை மாற்றலாம், குடிப்பெரம்பலை மாற்றலாம்ன்றதுல இலங்கையின் அத்தனை அரச கட்டமைப்பும் அத்தனை அரச துணைக்களங்களும் ஒருமித்ததாக செயற்படும். எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இந்த அரச கட்டமைப்பு ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் சந்தகமே படுத்ததில்லை. அது முப்படைகளாகட்டும் அல்லது தொல்பொருள் திணைக்களமாகட்டும் துறைமுக அதிகார சபையாகட்டும் மரவிலங்கு திணைக்களமாகட்டும் அத்தனை திணைக்களங்களும் திட்டமிட்ட ரீதியில் பார்த்தவரைக்கு நாங்கள் பார்த்தோம்னால் இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையாகட்டும் இப்படி அனைத்துமே மிக முக்கியமாக திருகோணமலையினுடைய குடிப்பரம்பலை மாற்றுவதிலே மிகப்பெரிய பங்கினை எடுத்திருக்கு. மிகவும் கவலைக்குரிய மிகவும் எச்சரிக்கை விடுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்ற உங்களால் உணரப்பட்ட அந்த விடயம் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால் தமிழ் கட்சிகளால் இந்த விடயம் எப்படி பார்க்கப்படுகின்றது? அதற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் ஏதுவாக இருக்கின்றது? இப்பொழுது நான் சொல்கின்றது அல்லது ஒரு குற்றச்சாட்டு இப்போது இல்லாதவர் மீது நாங்கள் குற்றச்சாட்டுவது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஆக திருகோணமலை என்றாலே யாரை ஞாபகம் வரும் என்பதும் தெரியும். ஆகவே நான் இருக்கும்போது அவரை மிக கடுமையாக குற்றம் சாட்டியவர். ஆனால் இல்லாத ஒருவர் மீது அல்லது தற்சமயம் உயிரோடு இல்லாதவர் மீது நான் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் செலுத்த விரும்பவில்லை. அதை ஒரு நாகரிகமான விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அதற்குரிய பொறுப்பை அந்த கட்சி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர் தரப்பிலே மிக முக்கியமாக திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய பரப்பிலே ஒரே ஒரு கட்சி தான்
பலம் பொருந்தியதாக அல்லது தொடர்ச்சியாக ஆட்சியிலே இருந்திருக்கிறது. வேற எந்த கட்சிகளும் ஆட்சியிலேயோ அல்லது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆக குறைந்தது உள்ளூராட்சி சபைகளில் கூட அதிக அளவிலே பிரதிநிதித்துவப்படுத்தி கிடையாது. ஒரே ஒரு கட்சி தான் தமிழ் தேசிய பிறப்பிலே பெரும்பான்மையாக தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சி தமிழரசு கட்சி தான். ஆக பெரும்பாலும் இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் அது அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆக அவர்கள் அதுக்கு பொறுப்பை சொல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் ஆட்சியிலே இல்லை என்பதற்காக ஏனைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற கட்சிகளும் செயற்பட முடியாது. அவர்கள் வடக்கிலே மாத்திரம் நின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் தெளிவாக சொல்லப்போனால் சில கட்சிகள் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியை தாண்டி செயற்படுவதற்கு திராணியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் சார்ந்து தங்களை தமிழ் தேசிய கட்சிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கின்ற எந்த கட்சிகளுக்கும் யாழ்ப்பாணத்தை தாண்டி ஒரு கட்டமைப்பு கட்சிக்குரிய எந்த விதமான கட்டமைப்புகளும் இல்லை. அவர்கள் செயற்படுவதற்குரிய மக்கள் பலம் இல்லை, எனது உறுப்பினர்களுடைய பலம் இல்லை. இப்படியாகத்தான் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைமை இருக்கின்றது. அவர்கள் அதுக்கு எந்த விதமான காத்திரமான முயற்சிகளும் எடுக்கவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அல்லது எடுத்திருந்தாலும் அப்படி அவ்வாறாக எடுத்திருந்தால் இந்த அளவு தூரத்திற்கு எங்களுடைய குடிப்பெருமல் மாற்றப்பட்டிருக்காது. ஆகவே இது வெளிப்படையாக தெரிகின்ற விடயம். அவர்கள் அவ்வாறான விஷயங்களை எடுக்கவில்லை. அவர்கள் அரசியலே சில இடங்களிலேயே பங்குதாரர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக மகாவலி அபிவிருத்தி வருகின்ற போதும் சரி அல்லது நல்லாட்சி அரசியலும் சரி அவர்கள் பங்குதாரர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இவ்வாறாக மிக மோசமாக இதை வரைக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வெளிப்படையாக தெரிகின்ற விடயம். எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய பிரதிநிதிகள் தான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் காத்திரமான குற்றச்சாட்டும் அறத்தோடு நின்று அறச்சீற்றத்தோடு எங்களுடைய கட்சிகள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நிச்சயமாக தற்பொழுதைய தமிழ் அரசியல் பரப்பில் தமிழரசு கட்சியாகலும் சரி, நீங்கள் மறைமுகமாக சொன்னால் கூட அனைத்து கட்சிகளும் இது தொடர்பான விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது என்று இளைய சமுதாயம் சுட்டிக்காட்டுவதை அவர் நிச்சயமாக கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து அவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த வகையில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய தமிழ் பிரதிநிதிகள் திருகோணமலை மாவட்டத்தை சார்ந்து அல்லது கிழக்கு பிரதேசத்தை சார்ந்து எப்படியான மாற்றங்களில் அவர்களுடைய ஆதரவு இருக்கின்றது அல்லது அரசுக்கு அடிபணிந்து போகக்கூடிய செயற்பாடுகளில் இருக்கின்றார்கள்? எப்படி உங்களுடைய பார்வை இருக்கின்றது? அவர்களுடைய ஈடுபாடு தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து அல்ல தமிழ் மக்களுடைய இந்த எதிர்கொள்ளுகின்ற திருகோணமலை பிரதேசங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் சார்ந்து அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நான் அண்மையிலே நடந்த சம்பவம் கூட அண்மையில் பேசுபொருளாக இருக்கிறபடியே திருகோணமலையிலே ஒரு புதிதாக புத்தர் சிலை வைக்கப்பட்டது அல்லது ஒரு புதிதாக ஒரு பௌத்த தர்ம பாடசாலை நிறுவப்பட்டது என்பது மிக சூடுபிடித்திருக்கின்ற ஒரு விடயம். திருகோணமலையினுடைய தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே எனக்கு அவர்களை பார்க்கும்போது பாவமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மண் மீது பற்றி இருக்கலாம் அல்லது தன்னுடைய இனத்தின் மீது பற்றி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த அரச கட்டமைப்பு அல்லது அரசு சொல்வதைத்தான் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறார்கள். அவர்களை அரசு பாவித்து கொண்டிருக்கிறது. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நிச்சயமாக அவர்கள் குறைந்தது நேற்றைய தினமாவது உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் மனதார அந்த விடயம் அங்கே இடம்பெறக்கூடாது என்று விரும்பி இருந்தாலும், ஏன் என்பிபி அரசே விரும்பி இருந்தாலும், இங்கே புறையோடி போயிருக்கின்ற அல்லது ஊறி போயிருக்கின்ற சில அடிப்படைவாத சிந்தனைகளை எந்த இடத்திலும் நாங்கள் மாற்ற முடியாது என்பதை அவர்கள் கட்டாயம் உணர்ந்திருப்பார்கள். அது நேற்றைய சம்பவத்திலே மிக தெளிவாக தெரிந்திருக்கின்றது. அவர்களாலும் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் அங்கே கொடுக்கப்படுகின்ற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறார்களே தவிர தாங்களாக தங்களுடைய மாவட்ட மக்களுடைய நலனுக்காக செயற்படுகின்ற அதிகாரத்திலே இல்லை. ஒருவனே ஒரு கட்சியினுடைய கட்டளைகளை பின்பற்றுகின்ற ஒரு உறுப்பினர்களாகத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும்தான் அவர்களால் முடியும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு அடுத்ததாக தங்களுடைய கட்சி தலைமை அல்லது அரசு என்ன முடிவெடுக்க போகின்றது என்பது கூட தெரியாத பரிதாபகரமான நிலையிலே தான் இருக்கிறார்கள். நான் அவர்களை நொந்து கொள்ள விரும்பவில்லை. பாவம், அவர்களே மிக பெரிதாபமான நிலையிலே இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது, எனக்கு தெரியும். நிச்சயமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இருக்கிறது. அவர்கள் முந்தைய காலங்களிலே எங்களுடைய மக்கள் போராட்டங்களிலே நின்றவர்கள், எங்களுக்காக பேசியவர்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இடம் அப்படி. ஆக பெட்டி பாம்புகளாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் ஒரு வழியில். மெய்வெளியின் அரசியல் வெளி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. Kith Cars. Strange noises, warning lights. Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle.
Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Every repair fully tested, safety checked, done right. Kith Cars. ஆகவே இந்த பெட்டி பாம்புகளிலிருந்து விலகி வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் தமிழரசு கட்சிகள் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது ராசமாணிக்கம் அவர்களுடைய கூற்றிலிருந்து. அதே வேளையில் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட அனைத்து தமிழ் என்பிபி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அவர்களுடைய அழைப்பு நிச்சயமாக ஒரு செயல் வடிவத்துக்கான அழைப்பா அல்லது என்பிபி அரசு மீது இருக்கின்ற ஆத்திரமா, எப்படி நீங்கள் அதை பார்க்கலாம்? இல்லை, அவர்கள் மறைமுகமாக ஒரு கேலியான விடயமாக இதை பார்க்கலாம். ஆனால் எனக்கு இருக்கின்ற வருத்தம், அழைப்பு விடுவதற்கு முன்பதாக எங்களுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் சொன்ன விடயங்களையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னது, நீங்கள் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளியுங்கள், மகா சங்கத்தினர் கூறுவதை கேட்டு செயற்படுங்கள் என்று. ஆக அவருக்கு தங்களுடைய ஏகோபித்த பூரண ஆதரவை வழங்கிய கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பூரண ஆதரவை வழங்கிய கட்சி. அப்ப மாறி அவர்களும் பதிலுக்கு கேள்விகளை கேட்கலாம். அதற்கும் இவர்கள் தயாராக இருக்க வேண்டும். யாரும் அந்த இடத்துல கேட்கவில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஆதரவு வழங்கியவர்கள் இவருக்கு வாக்கு போடுங்கள் என்று சொன்னவர்கள் நீங்களும் அதே நிலைப்பாட்டில் இருப்பவர்களை தான் ஆதரித்திருக்கிறீர்கள். ஆக இந்த இருக்கிற பிரச்சனை, நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை. எங்களுடைய தரப்பிலே இருக்கிற அத்தனை கட்சிகளும் அதே விடயத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றன. அனைவரும் மாற வேண்டும். ஆக குறைந்தது எங்களுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்பு, நீங்கள் இந்த புள்ளியிலாவது அனைவரும் ஒன்றாக சேரலாம், ஒருமித்த கோரிக்கைகளை முன்வைக்கலாம். இந்த வேளையிலும் நாங்கள் சின்னங்களுக்காகவும் கட்சிகளுக்காகவும் அடிபட்டுக் கொள்வது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இப்படியான இந்த ஆரோக்கியமற்ற போக்கு இளைஞர் மத்தியில் விரக்தியை, ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த போக்கு, உங்களை போன்றவர்கள் அரசியல் தெளிவுகளோடு மண் மீதும் தேசத்தின் மீதும் பற்றுறுதியோடு இருக்கின்ற உங்களை போன்ற இளைஞர் மத்தியில் பெரும் விரக்தியை ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய முன்னாள் தற்பொழுது இருக்கின்ற எங்களுடைய மூத்த கட்சியினருடைய அரசியல் தலைவர்களுடைய தமிழ் தலைவர்களுடைய போக்கு பிரதிபலித்திருக்குன்னு சொல்லலாம். ஆகவே இது எப்படியான தாக்கங்களை எதிர்காலத்தில் உருவாக்க போகிறது? இப்பொழுது எல்லோருமே இளைஞர்கள் எல்லோருமே விரக்தி அடைந்தால் இது தொடர்பாக அக்கறை இல்லாமல் தேசிய அரசியல் தளத்தில், தேசிய அரசியல் ஓட்டத்தில் அவர்களுடைய தொடர்புகள் அறுபட்டு போனால் எப்படியான நிலைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் தமிழ் சமுதாயம், தமிழ் பிரதேசம் என்று நீங்கள் நோக்குறீங்க? நிச்சயமாக நான் சொன்னது போல இருக்கிற விஷயமா தான் நிறைய பேர். இப்ப நான் இன்றைக்கு வரைக்கும் நான் வெளிப்படையாக சொல்றேன், நான் தமிழ் தேசிய கருத்தியல் தான், நான் என்னை தமிழ் தேசியவாதியாகத்தான் நான் அடையாளப்படுத்திக் கொள்றேன். அதுல எந்த விதமான தயக்கமும் எனக்கு இருந்தது கிடையாது. ஆனால் என்னுடைய சமூகத்திலே இது ஒரு புதுவிதமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன் அடிப்படையாக மிக சாதாரணமாக கேட்கப்படுற கேள்வி, இப்படியான கருத்துகள் இருந்தீங்கள், இது எங்களுடைய வாழ்வியல் இருந்தீங்கள், இத்தனை கட்சிகள் இதற்கு வீடு, சைக்கிள், மாம்பழம், எப்படி எல்லாம் என்னென்ன சின்னங்கள் வைக்க முடியுமோ அத்தனை சின்னங்கள், சங்கு, இப்படி பிரிந்து போய் கிடக்கிறார். குறைந்தது இவர்களாலே, இந்த கட்சிகளாலேயே ஒற்றுமைப்பட்டு நிற்க முடியாட்டி எப்படி நாங்கள் தேசமாக திரள போகிறோம், எந்த புள்ளியிலே நாங்கள் சந்திக்க போகிறோம், எப்ப தேசமா சிந்திக்க போறோம் என்ற கேள்விதான் எங்களுடைய தலைமுறைக்கு இருக்குது. இப்படியானவர்களை விட நாங்கள் பொதுவாக ஏதோ ஒரு இடதுசாரி என்ற முற்போக்காக செயற்படுற போதையை ஒழிக்கிற, ஊழலை ஒழிக்கிற ஒரு அரசியை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போவோமே. அவர்கள் ஏதோ இந்த நாட்டுக்கு செய்தாங்க, நாங்கள் வாழ்கின்ற நாட்டுக்கு செய்தாங்க, அதாவது நடக்குது. இப்படியாக பொய்யாக கூட ஒற்றுமைப்பட தயாராக இல்லாதவர்களுக்கு பதிலாக ஏதோ ஒரு இதுல எங்களுடைய நாட்டுக்காக நன்மை நடக்குது, ஒரு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி வருகுது என்று சொல்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் போய் தமிழ் தேசியம் அல்லது இப்படியாக கதைத்தால் இந்த தலைமுறையிலே நான் தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக பார்க்கப்படுவேன். அப்படியாக இருக்கின்றது. இப்படியே போகமாக இருந்தால் இந்த கருத்தியல் எடுத்து போகும். இது ஒரு பிள்ளையான கருத்தியலாகத்தான் அடுத்த சந்ததிக்கு போய் சேரும். எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அல்லது இது பிற்போக்கான சில சிந்தனைகளை கொண்டது, அல்லது எங்களுக்குள்ளேயே பல பிரிவினைகளை கொண்டது, நாங்களே ஒற்றுமைப்பட தயார் இல்லாதவர்கள் என்கின்ற செய்தியைத்தான் கொண்டு போகும். எங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் குறைந்தது இப்போதாவது ஒற்றுமைப்பட வேண்டும். இது மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம். இப்பொழுது இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வடகிழக்கிலே அண்மையிலே
ஏகோபித்த அல்லது பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருந்த என்பிபியினுடைய சாயலை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாகத்தான் நேற்றைய சம்பவம் அமைந்திருக்கின்றது. ஆக இது கூட இப்போது கூட எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாவிட்டால் நாங்கள் இன்னமும் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் தேர்தல் அரசியலை பற்றி அல்லது இந்த ஆசனங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த விடயங்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் எல்லா விதத்திலும் எங்களுடைய உரிமைகளை அல்லது எங்களுடைய இருப்பை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கவலை. மிகவும் உங்களோடு பேசும்பொழுது கொதித்தெழுகின்ற நிலை எல்லோருக்கும் தமிழ் உணர்வாளர்களாக தமிழ் பற்றாளர்களாக எழுத்தெழுகின்ற நிலையைத்தான் தற்கால அரசியல் போக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தலைவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய யதார்த்த அரசியல் நீங்கள் என்ன என்று நீங்கள் உங்களுடைய சிந்தனை போக்கில் இதை நோக்குகிறீர்கள்? 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்து வந்து இப்பொழுது புதியது அரசாங்கம் வந்திருக்கு, என்பிபி அரசாங்கம் வந்திருக்கின்றது, அந்த இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் வந்திருக்கிறது, மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் கடந்த கால வருடங்களில் நடந்த கட்சிகளுடைய அரசியல் தலைவர்களுடைய இலங்கை அரசியலினுடைய தலைமைத்துவத்துக்கு கடந்து புதியதொரு தலைமைத்துவம் வந்திருக்கிறது. இந்த தலைமைத்துவத்தின் கீழ் எப்படியான யதார்த்த அரசியலை நகர்வுகளை எங்களுடைய தமிழ் தலைவர்கள் கொள்ள வேண்டும் என்று இளைய சமூகமாக நீங்கள் ஐயா எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக எங்களுடைய சமூகம் அல்லது எங்களுடைய தமிழ் கட்சிகள் முதலாவது இந்த ஆசன தேர்தல் அரசியலிலே இருந்து அந்த விஷயத்தை தாண்டி யோசிக்க தொடங்க வேண்டும். எங்களுக்கு கட்சி அரசியல் முக்கியம், ஆனால் இந்த ஆசனங்களையும் அல்லது தேர்தலை மையப்படுத்திய அரசியலை தாண்டி மக்களுக்கான மண்ணுக்கான இருப்பு அரசியலை செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும், அதற்கு தயாராக வேண்டும். சில வேளை விட்டு கொடுப்புகளோடு ஆக குறைந்தது ஒற்றுமையாக இந்த கருத்தியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் உதாரணமாக சொல்கின்ற அந்த இடதுசாரி கட்சி அல்லது என்பிபி ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்தது ஒரு இயக்க அரசியல். அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய கட்சியில இருப்பவர்களுக்கு தங்களுடைய அரசியல் என்ன, தங்களுடைய சித்தாந்தம் என்ன, தங்களுடைய வரலாறுகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அத்தனை பேரும் ஒரு கொள்கைக்காக ஒரு இலக்குக்காக ஒன்றுபடுகிறார்கள். அந்த ஒன்றுபடுகின்ற தன்மை எங்களிடம் இல்லை. எங்களுக்குள்ளே கட்சிகள் தனிநபர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கட்சி என்றால் இவர் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இந்த கட்சி. பிரபலமான கட்சி தமிழர்களுக்கான கட்சி. நான் இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய கட்சிகள் எல்லாம் அந்தந்த குடும்பங்களுக்காகவோ அல்லது 1-2 பேருக்காகவோ மாத்திரம் இருக்கின்றது. நான் கட்சிகளோட வேற சொல்ல இல்லை, ஆனால் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சியை எடுத்து தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதாக சொல்லுகின்ற கட்சிகள்ல ஒரு கட்சி எடுத்தால் அது குடும்ப கட்சி. தொன்று தொட்டு தாத்தா அப்பா பேரன் என்று சொல்லி அவர்களே தலைவர்களாக இருக்கின்ற கட்சி. இன்னொரு கட்சியை எடுத்தால் 1-2 பேரே இருக்கின்ற கட்சி. ஆக இந்த இப்படியாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளேயே இந்த கட்சி அரசியல் இல்லாமல் அப்படியாக அந்த தலைமைத்துவம் இல்லாமல் இது பொதுமைப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய கட்சி அரசியல் அதை தாண்டி போக வேண்டிய தேவை இருக்குது. மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். எங்களுடைய இலக்கு தான் மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். தனிநபர்களோ கட்சிகளோ அங்கே முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது. அதான் எங்களுடைய விஷயமா இருக்கு. இப்படியான அந்த தெளிவை நிச்சயமாக அரசியல் தெளிவை செய்ய வேண்டும். அதோட யதார்த்தமாக சில விஷயங்கள் இருக்குது. வெறுமனே நாங்கள் தேர்தலை மாத்திரம் மையப்படுத்தி கொண்டு ஓட முடியாது. தேர்தல் வருது அல்ல தேர்தல் நேரங்களில் மாத்திரம் அதை கதைச்சு கொண்டு இருக்க முடியாது. எங்களுடைய மக்களுக்கு அதை விட்டு அன்றாடமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அணுகல் வசதிகள்ல பிரச்சனை இருக்குது. அதுதான் இன்றைக்கு சொல்லி இருக்கிற செய்தி வந்ததுதான். எங்களுக்கு இந்த தமிழ் தேசியம் அல்லது அரசியல் தீர்வு இந்த விஷயங்களை தாண்டி எங்களுடைய மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இல்லாவிட்டால் ஒரு வைத்தியசாலை பிரச்சனையை கதைத்தார் என்பதற்காக ஒரு தகுதி இல்லாத ஒருவரை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பியிருக்க மாட்டோம். ஆக எங்களோட மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் புரிஞ்சு கொள்ளணும். அதை என்ன செய்யலாம்? அது எங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அந்த அதிகாரங்களை வச்சுக்கொண்டு நீ வைத்தியசாலைகள்ல பிரச்சனை இருக்குது, பேருந்து நிலையங்கள்ல பிரச்சனை இருக்குது, இப்படி அடிப்படை அணுகல் வசதிகள்ல பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும். உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு மோசமாக இருக்கின்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். புலம்பெயர் முதலீடுகளை எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு என்ன செய்யலாம் என்ற விஷயங்களை யோசிக்க வேண்டும். இப்படியாக அரசியல் அல்லது எங்களுடைய தமிழ் தேசியம்ன்றது ஒரு கூட்டி கட்டப்பட்ட விஷயம். எங்களுக்கு நிலம் இருக்க வேணும். அரசியலை மட்டும் பார்த்து கொண்டிருந்து நிலத்தை விட முடியாது. எங்களுடைய குடிப்பரம்பல் மக்கள் குடும்பம் இருக்க வேணும். இல்ல எல்லாரும் அங்கேயோ போய் சேர்ந்து போயிருக்கிறோம், சிதறண்டு போயிருக்கிறோம். அடுத்ததாக பொருளியல் அல்லாது பொருளாதாரம் இல்லை எங்கள்கிட்ட. இதெல்லாம் எங்களுடைய பண்பாடு அழிக்கப்படுது. எல்லா விஷயமும் அதாவது நிலம், மொழி, எங்களுடைய மக்கள் குடும்பம், பண்பாடு, பொருளாதார கூறுகள்ன்ற கலவைதான் தமிழ் தேசியம். வெறுமனே அரசியலும் அல்லது வெறுமனே தேர்தலும் மாத்திரம் இல்லை, அது வெறுமனே ஒரு கூறு மட்டும்தான். ஆனா எங்களுடைய கோரிக்கைகளை அல்லது எங்களுடைய வேணவாக்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு வழிவகை தான் அரசியலே தவிர அல்லது அதுக்கான விஷயமே தவிர இந்த மிச்சம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ் தேசியம் கூட்டி கட்டப்படும். அப்ப இந்த விஷயங்கள்ல ஒன்று இல்லாட்டிக்கும் நாங்கள் தவறி போயிடுவோம். அப்ப எங்களோட பண்பாடு எங்க போகுது? எங்களுடைய கலை கலாச்சாரம் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கே தெரியாது எங்களுக்கு எங்களோட கலை எது, எங்களோட மொழி எதுன்னு தெரியாது, சரியாக மொழி தெரியாது. அப்ப எப்படி வரும்? பொருளாதாரம் இல்லை. எங்கள்கிட்ட
குறைஞ்சது எங்கள்கிட்ட எத்தனை கடைகள் இருக்குன்னு பார்த்தோம். எங்கள்கிட்ட என்ன பிசினஸ்கள் இருக்கு, என்னென்ன வணிகங்கள் இருக்கு, எங்களோட கையில எதுவுமே இல்லை. எந்த விதமான பொருளாதார வரவும் இல்லாம கர்த்தாலுக்கு நாங்கள் அழைப்பு விடுறோம். மூட சொன்னா மூடுறதுக்கு கடையே இல்லை திருவோணமலையில. அப்படியான நிலம். அப்ப இதெல்லாம் யோசிக்க வேணும். எங்களுடைய கலை கலாச்சாரம் எங்க போகுது, பண்பாடு எங்க போகுது, பொருளாதாரம் எங்க போகுது, எங்களுடைய நிலம் எங்க போகுது, மொழி எங்க போகுது, எங்களோட மக்கட்குழுவம் எங்க போகுது, எல்லாத்தையும் விட்டு போட்டு வெறுமனை தேர்தல்களையும் கட்சிகளோடையும் வந்து நின்று அதை பிடிச்சு கொண்டு நிற்கிறதுல எந்த பயனும் இல்லை, இந்த பலனும் இல்லை. தமிழ் தேசியம் நீர்த்துத்தான் போகும் இப்படியாக இருந்தால். நிச்சயமாக ஒரு காட்டமான ஒரு அறைகூவல். நாங்கள் தமிழ் தேசியம் என்ற கூறுகளாக இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அக்கறையின்மையால் எங்களுடைய கவன குறைவால் இழந்து கொண்டு போய் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தையும் நாங்கள் தொலைத்து போகின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருப்பதற்கு எங்களுடைய முன்னுக்கு இருக்கின்ற மக்களுக்கும் அது பொறுப்பு இருக்கின்றது. அதேவேளை தலைவர்களாக இருக்கின்ற தமிழ் பரப்பில், தமிழ் தேசிய பரப்பில் தலைவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் பெரும் கடமைப்பாடு இருக்கின்றது. உங்களுடைய காட்டமான செய்தி நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். மாற்றங்களை நோக்கி இளைஞர்களுடைய சிந்தனை பெரியவர்களை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம். உங்களுடைய ஆதங்கத்தின் மேல் என்னுடைய ஆதங்கமாக இருக்கிற கேசிகன். இந்த நேரத்தில் இந்த தேசிய சித்தாந்தங்களை நீங்கள் கூறிய இந்த அற்புதமான கூறுகளை கொண்ட தமிழ் தேசியத்தினுடைய சித்தாந்தம், ஒரு தமிழ் மக்களுடைய இருப்புக்கான முழு ஒட்டுமொத்த கூறுகளையும் கொண்டிருக்கிற இந்த விடயங்களை, சித்தாந்தங்களை அடுத்த தலைமுறையினருக்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்காக, தமிழ் பரப்பில் தெளிவுபடுத்துவதற்கான அமைப்புகளாக, குழுக்களாக இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதுக்கான முன்னெடுப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில் இருக்கின்றதா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லாட்டி அரசியல்வாதிகள் அந்த தலைவர்களால் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோமா? இல்லது மக்களாக, மக்கள் இயக்கங்களாக, மக்கள் குழுக்களாக இயங்குவதற்கான சாத்தியப்பாடுகள் அல்லது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன? நானும் அதிகமாக அரசியல்வாதிகளை நொந்து கொள்றேன். எங்கட மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதுதான், ஆரம்பத்துல இருந்தே அந்த பழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒன்றால் அது நாங்கள் குறைஞ்சது நாங்கள் சாமி கும்பிடுறதுலேயே அது தென்படும். எல்லா கஷ்டத்தையும் கொண்டு சாமியின தலையில இறக்கி போட்டு நீ வேறன்றது. அப்ப தொடங்கினது ஒரு தலைவரை வச்சுட்டு தலைவர் அவர் பார்த்துக் கொள்வார்ன்றது நாங்கள் ஒதுங்குறது. இப்ப அரசியல்வாதிகள் எல்லா பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் பார்த்துக்கொள். சில வைக்க போறாங்கன்னா அரசியல்வாதி தான் வரணுமெண்ட் இல்லை. உனக்கு எல்லாருக்கும் தான் இது பொதுவான பிரச்சனை. என்ன விஷயம் என்றாலும் நாங்கள் இன்னொருவர் மீதே அந்த பொறுப்புகளை கொடுத்து பழகிட்டோம். அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எங்களுக்காக கதைப்பார், அவர் பார்த்துக்கொள்வார் என்ற பழக்கம் எங்களுக்கு பழகி போயிட்டு எல்லா பொறுப்பையும் ஒருத்தட்ட தலையில கட்டி போட்டு நாங்கள் ஓரமாக ஒதுங்கிக் கொள்வது. ஆக தமிழ் தேசிய அரசியலை கடத்துறன்றும் போது அது அரசியல்வாதிகள் மாத்திரம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. அதுல நான் அவர்களை பழி சுமத்த விரும்பல. இது ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு. குறைஞ்சது நாங்கள் எங்களோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயங்களை கடத்தி அந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை தாண்டி நீங்க சொன்னது போல மக்கள் இயக்கங்கள் அல்லது மக்கள் அரசியலை செய்ய வேண்டிய பொறுப்பு சமூக அமைப்புகளுக்கு இருக்குது. இந்த சமூக அரசியல் செயற்பாட்டு தளத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்குது. அவர்கள் அந்த விஷயங்களை கையில எடுக்கலாம். அவர் கல்விக்கூடங்களை நிறுவலாம் அல்லது இப்படியான தெளிவூட்டக்கூடிய விஷயங்களை செய்யலாம். இந்த விஷயங்கள் இந்த பயில் களங்களை நிறுவலாம். நாங்கள் கூடி கதைக்கிறதுக்கான ஒரு தளங்களை உருவாக்கலாம். குறைஞ்சது ஒரு வார இறுதியில மாலையில ஒரு 2 மணித்தியாலும் பொதுவாக எல்லா விஷயத்தையும் கதைக்கலாம். நாட்டில் என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குது, சினிமாவை பற்றி கேட்கலாம், அரசியலை பற்றி கேட்கலாம், கலையை பற்றி கதைக்கலாம், மொழியை பற்றி கேட்கலாம். சும்மா சாதாரணமாக நாங்கள் அரசியல் கதைச்சே பழகினாக்கள். எங்களுடைய ஒவ்வொரு டீ கடைகளும் ஒவ்வொரு சந்திகளும் அரசியல் கதைக்கிறதுக்கான இடங்கள். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. எல்லாரும் ரோட்டுக்கு இறங்குறதே இல்லை. எல்லாரும் வீட்டுல போன்ல இருந்து கொண்டு எல்லாரும் ஃபேஸ்புக்ல தான் கதைக்கிறார்களே தவிர, முகநூல்ல கதைக்கிறார்களே தவிர இந்த அரசியலை இயல்பாக இருந்து கலைக்கிறதுக்குரிய ஒரு தளமங்கள்கிட்ட இல்லை. அப்ப அந்த பயில் களங்களை அல்லது கலந்துரையாடல் தளங்களை, கருத்தாடல் தளங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை சமூக அமைப்புகள் அல்லது சமூக சிவில் அமைப்புகள், இப்படியான கட்டமைப்புகள் கையிலே எடுக்கிறது இன்னும் காத்திரமானதாக இருக்கும். அரசியல் கட்சிகளை விட ஒரு பொதுவான அமைப்பு கையிலே எடுக்கிற போது அது இன்னும் பலமானதாக இருக்கும். ஒரு அரசியல் சாயம் இல்லாமல் பொதுவாக அனைவரும் கூடியிருந்து கதைக்கக்கூடியதாக, இந்த அரசியலை முன்னகர்த்தக்கூடியதாக, அடுத்த தலைமுறையை அரசியல் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. நல்லது கேசிகன். மிகவும் காத்திரமான விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். சிலது நாங்கள் தொடர்ச்சியான பேச்சுக்கள், தொடர்ச்சியான கலந்துரையாடுகள், தொடர்ச்சியான கருத்து பரிமாறல்கள் கூடாகத்தான் எங்களுடைய தேசத்தினுடைய மீட்சியை நாங்கள் கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறேன். இதே வேளையில் நீங்கள் குறிப்பிட்ட தேத்தனி கடைகளில் அரசியல் கதைச்ச விடயங்கள் இப்பொழுது அது தேத்தனி கடையாகத்தான் இப்போ ஃபேஸ்புக்கோ சமூக வலைத்தளங்களோ மாறி இருக்கிறது. அப்போ அந்த சமூக வலைத்தளங்களையும் தொழில்நுட்பத்தையும் கூட சரியான முறையில் எங்களுடைய இனம் பாவிக்கின்றதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது டிக்டாக்கில் நல்ல விடயங்களை பகிர்வதை விட
எது அசிங்கமானதோ, எது சமூகத்துக்கு விரோதமானதோ, எது அடுத்த தலைமுறையினருக்கு விரோதமான விடயங்களைத்தான் பரப்புவதில் மிக வேகம் கொண்டவர்களாக எங்களுடைய மக்கள் இருப்பதை நான் பல விடயங்களில் அவதானித்திருக்கிறேன். ஆனால் நல்ல விடயங்களை கொண்டு சேர்ப்பதில் அவர்களுக்கு என்ன தயக்கம் என்பது இன்னும் கேள்விக்குரியான. அவர்களுடைய மாற்றங்கள் அவர்களுடைய மனங்களில் இருந்து வந்தால் ஒழிய இந்த மாற்றங்களை நாங்கள் வென்று கொள்ள முடியாது என்பது ஒரு பெரும் சவாலாகத்தான் இன்றைய தளத்தில் இருக்கின்றது. ஆகவே உங்களை போன்றவர்கள் நிச்சயமாக இந்த செய்திகள் குறித்து பேசுவதும் இந்த கருத்துக்களை பரிமாறுவதும் ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வதற்கு முதல் இப்பொழுது நான் அந்த மீண்டும் அண்மையில் திருகோணமலையில் அந்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக நடந்த விடயத்தை நான் இறுதியாக கேட்டுக்கொண்டு செல்லலாம் நினைக்கின்றேன். இந்த அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கூறிய விடயம், இனவாதத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது என்று சொல்கின்றார். ஆகவே இனவாதம் என்பது வேணுமென்று இந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அது வேறொரு பிரச்சனையாக இருந்து இனவாதத்துக்குள் கொண்டு வந்து முடிக்கப்பட்ட விடயமாக பார்க்கப்படுவதா அல்லது இனவாதத்தை தூண்டுவதற்காக கொண்டு வந்த விடயமாக நீங்க பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறீங்க? முதலாவது விஷயம், இவங்க இனவாதம் ஒன்று யாரை வரைய இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த இரவு பாதுகாப்பு காரணங்களுக்காக புத்தர் சிலை அகற்றப்பட்டதாக சொன்னார்கள். யாருக்கு பயந்து நீங்கள் புத்தர் சிலையை கொண்டு போனீர்கள்? அதாவது தமிழர்களுக்கு பயந்தா? திருகோணமலையில் இருக்கிற தமிழர்களுக்கு பயந்தா? இன்றைக்கு 2005ஆம் ஆண்டு புத்தர் சிலை விவகாரம் வந்தது. இன்றைக்கு 20 ஆண்டுகளை தாண்டி அந்த புத்தர் சிலைக்கு ஏதாவது தமிழர்கள் பாதிப்பு ஏற்படுத்தினவர்களா? இல்லை. அல்லது யுத்தம் இடம்பெற்றிருக்குது, அல்லது இன்றைக்கு 75 வருஷமாக போராடி கொண்டிருக்கோம். இன்றைய வரைக்கும் ஏதாவது ஒரு விகாரையை அல்லது புத்தர் சிலையை பாதிச்சது அல்லது சேதம் விளைவிச்சதாக வரலாறு இருக்கா? எதுவுமே இல்லை. ஆக தமிழர்கள் ஒரு காலத்திலையும் இந்த பௌத்த அல்லது பிற மத மரபுரிமை சின்னங்களை அழிச்சதோ அல்லது மதத்தலங்களை தாக்கினதாகவோ இந்த வரலாறுகளும் இல்லை. அப்ப நாங்கள் இந்த மதங்களுக்கு எதிராக இந்த ஒரு காலத்திலையும் செயற்பட்டது கிடையாது. உண்மையை சொல்ல போனால் தமிழர்கள் பிற மதங்களே அல்லது மத ரீதியாக மிக உணர்வானவர்கள். எந்த சாமியாக இருந்தாலும் கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்களே, வெறுப்பில்லை. இவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் தான் அந்த வெறுப்பினை இவர்கள் மீது கொண்டு வருவதே தவிர மற்றும்படி இந்த மதங்களுக்கு எதிராக எந்த ஒரு காலத்திலையும் செயற்பட்டது கிடையாது. இவர் இனவாதம் அல்லது இப்படியாக சொல்கின்ற விடயத்திலே ஒரு குழப்பம் இருக்கிறது. இதை நான் என்னுடைய பார்வையிலே இது தமிழர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. இதுல 2 கோணங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த புத்தர் சிலை கொண்டு அல்லது அமைக்கப்பட்ட இடத்திற்கு அண்மைத்ததாக ஒரு சிற்றுண்டி சாலை ஒன்று இருந்தது, உணவகம் ஒன்று இருந்தது. அந்த உணவகத்தை அகற்றுவதற்கு மாநகர சபை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதை அகற்றுவதற்கு அதுக்கு வழங்கப்பட்டிருந்த காலக்கெடு கடந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிவடைந்து திங்கட்கிழமை அந்த இடத்திலே இருந்து அது அகற்றப்பட வேண்டும். ஆக அந்த இடத்திற்கு அந்த பௌத்த தர்ம பாடசாலை அல்லது பௌத்த மதகுருவிடம் உறுதியான ஆவணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, சட்ட ஆவணங்கள். அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அது அத்தோடு அந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த இடத்திலே அந்த உணவகம் இருக்க முடியாது. ஆகவே அந்த உணவகத்தை அகற்ற வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே அந்த உணவகத்தையும் அந்த குறிப்பிட்ட காணியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த இடத்திலே மிக விரைவாக வேகமாக அந்த பௌத்த சிலை நிறுவப்பட்டதாக இன்னும் ஒரு பக்கத்திலே 21ஆம் தேதி எதிர்கட்சிகளுடைய கூட்டாக அல்லது பிரபல முன்னாள் கட்சி ஒன்றினுடைய ஏற்பாட்டிலே ஒரு பேரணி ஒன்று இடம்பெற இருப்பதாக இருக்கிறது 21ஆம் தேதி. அதற்குரிய ஒரு முன்னாயத்தமாக திருகோணமலையிலே சில கிளர்ச்சிகளை உண்டு பண்ணலாம் அல்லது இந்த தற்போது ஆட்சியில் இருக்கிற NPP அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தும் விதமாக அவர்களை இந்த மதம் சார்ந்தவர்கள் எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற போது மகாசங்கத்தினரோ அல்லது பெரும்பான்மை பௌத்த மக்களையோ இவர்களுக்கு எதிராக திருப்புகின்ற ஒரு முயற்சியாக இந்த சூழமையை பாவித்துக் கொள்வதாகத்தான் இருக்கிறது. இது திட்டமிடப்பட்ட ரீதியிலேயே அங்கு ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பதோ விகாரை அமைக்க வேண்டும் என்பதோ அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே இல்லை. இது ஒரு தற்சமயமாக அந்த உணவகத்தை காப்பாற்றிக் கொள்கின்ற ஒரு செயல்முறையோடு ஒரு வின் சிச்சுவேஷனாக அவர்களுக்கு 2, அதாவது ஒரு இரட்டை நன்மையாக 21ஆம் தேதி அந்த கிளர்ச்சி அல்லது அந்த பேரணிக்கு ஆட்பலத்தை அதிகரிப்பதாகவும் அல்லது இந்த அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் அதே சமயம் அந்த காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மாநகர சபைக்குட்பட்ட அந்த காணியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இருக்கின்றது. ஆக இதிலே அவர்கள் வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி தமிழ் மக்கள் அதற்கு எதிராக இனவாதத்தை எடுப்பார்கள் என்கின்ற ஒரு விஷயமா அல்லது தமிழ் மக்கள் இதற்கு எதிராக ஏதாவது செய்வார்கள் என்றதுலயோ எனக்கு நம்பிக்கையிலே அப்படியாவது எதையும் தமிழர்கள் இதுவரைக்கும் அல்லது திருவண்ணாமலையிலே செய்ததும் கிடையாது. ஆக அந்த அளவுக்கு நாங்கள் வளமிக்கதாக இல்லை, அதான் உண்மையாக வெளிப்படையாக தெரிகின்றபடியே அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, அப்படியாக சொல்லிக் கொள்கிறார்கள். இது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மோதலாக அவர்களுக்குள்ளே அந்த கட்சியை அல்லது
எங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்கல் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பது தெரியும். அதே போல ஒரு வில்லங்கமான ஒரு நாடகம் அல்லது ஒரு விஷயம் ஒன்று இங்க இடம்பெறுவதற்கான சின்ன உந்துதல் ஒன்று இடம்பெறுவதாகத்தான் தோன்றுகிறது. இன்றைக்கு மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய ஞானசார தேரர் கூட திருகோணமலைக்கு வந்து போயிருக்கிறார். ஆக இனிவரும் நாட்களிலே ஏதாவது இன்னமும் எங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்களோ அல்லது சம்பவங்களோ இடம்பெறலாம். ஆனால் அதற்கு தமிழர்கள் எந்த விதத்திலும் காரணமாக இருக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு போராடுவதற்கு திராணியற்ற அல்லது போராட தயாரில்லாத ஒரு திருகோணமலை தமிழ் சமூகம் தான் இருக்கிறது என்பது என்னுடைய மன விரக்தி அல்லது கவலை. மிக்க நன்றி கேசிகன். மிக முக்கியமான பல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பல விடயங்களை தமிழ் தேசிய பரப்பில் நாங்கள் நிலை கொள்ள வேண்டிய பல முக்கியமான சம்பவங்களை எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தீங்கள். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மெய்வழியோடு இணைந்து கொண்டமைக்கும் எங்களுடைய நன்றிகளும். தொடர்ச்சியாக இயங்குவோம், தொடர்ச்சியாக தமிழர் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக மாற்றத்திற்காக உழைப்போம் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நன்றி கேசிகன், இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நிச்சயமாக இந்த நேரத்துக்கு நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். நிச்சயமாக இணைந்திருப்போம், தொடர்ச்சியாக பயணிப்போம். நன்றி. நன்றி. நல்லது நேர்களே, இன்றைய அரசியல் வழியில் கேசிகன் இளமுருகநாதன் அவர்கள் இளமுருகநாதன் எங்களோடு இணைந்திருந்தார். உணர்ச்சிவாதத்துக்கு அப்பால் உண்மை ஜதார்த்தங்களை பேசுகின்ற ஒரு இளைஞனாக சிந்திக்கிறதுக்கு தெளிவான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக அவரோடு சேர்ந்து பயணிப்பதில் எல்லோரும் உறுதி போன வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்தி கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மெய்வெளியின் அரசியல் வெளி இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. Kith Cars. Strange noises, warning lights. Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Every repair fully tested, safety checked, done right. Kith Cars.